சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தகராறு காரணமாக உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கொலை செய்யப்படுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் நடந்த இதுபோன்ற கொலை சம்பவங்களை தற்போது பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியால் நில மோசடி, கட்ட பஞ்சாயத்து, கொலை உள்ளிட்ட குற்ற செயல்கள் சென்னை, புறநகர் மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவில் நடப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காஞ்சிபுரத்தில் அதிமுகவைச் சேர்ந்த மன்னிவாக்கம் பஞ்சாயத்து தலைவர் புருஷோத்தமன் மர்ம கும்பலால் கொல்லப்பட்டார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பிள்ளைப்பாக்கம் கவுன்சிலர் குமரன் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டார். 2013ஆம் ஆண்டு டிசம்பரில் பெருமாத்துநல்லூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சம்பத் கொலை செய்யப்பட்டார். 2014ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஊரப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் பெருமாள் கொல்லப்பட்டார். 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசன் சுங்குவார் சத்திரம் பகுதியில் கொலை செய்யப்பட்டார். இதேபோன்று கடந்த 2ஆம் தேதி திமுகவைச் சேர்ந்த படப்பை கவுன்சிலர் தனசேகரன் 5 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டுள்ளார். திருத்தணி அருகே கன்னிகாபுரத்தில் அதிமுக கவுன்சிலர் ஆறுமுகம் நேற்று மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.